ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த எபிசோடில் நம்ம குரு வக்ரமாகிறார். 120 நாள், 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் தரப்போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு பாவம் 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார். நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார். ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார்,
உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறும் காலமான இந்த 120 நாளும் நல்ல பலன்களை வழங்குமா இல்லை சுமாரான பலன்களை வழங்குமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சது சரியில்லை, ஆனால் மறைஞ்சி வக்ரம் பெறுகிறார் பாருங்கள், இது சூப்பர். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 120 நாளும் நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இனிமையான அற்புதமான தகவல். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் கிரகம் மறையக்கூடாது, மறைஞ்சிருந்து வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தரும் அப்படின்னு ஒரு கணக்குங்க. அப்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு நிலை. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 120 நாளும் நினச்சதை சாதிக்க முடியும். தடைப்பட்ட காரியங்கள், விடுபட்ட காரியங்கள் வேகமாக சென்று முடியக்கூடிய ஒரு நிலை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 6ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். இந்த சத்துருஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்களே 6ஆம் இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, போட்டிகள் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு உங்களுக்கு இருக்கும், கோர்ட்டில் கேஸ் இருக்கும், நிலுவையில் இருக்கும். அப்படி கோர்ட்டில் கேஸு நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 120 நாளும் பார்த்திங்கன்னா அமோகமான காலம். திடுதுப்புன்னு கேஸு
இவங்க பக்கம் சாதகமாகி தீர்ப்பு நல்ல அற்புதமான தீர்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடன் சுமை இருந்தால் ஓரளவுக்கு அது இதுவாக இருக்கும். ஜாக ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் இது. மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்ல 4க்கும் ஆதிபத்தியம் குரு. அப்போது பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், அயல்நாட்டு கல்வி, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருந்திருக்கலாம். இப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருப்பார்கள், நலமோடு இருப்பார்கள். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் சனி பார்வை 5ஆம் இடத்தை விழுவதால் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும், எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த சனி பார்வை இருக்கிறதால. ஆக்சுவலாக குரு இப்போ சாதகமாக இருக்கிறார். இருந்தாலும் சனியினுடைய நிலை இந்த 120 நாளும் உங்களுக்கு சரியில்லாத நிலை இருக்கிறதால அப்போது ஒரு சந்தோஷ குறைவு ஏற்படும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படலாம். மற்றபடி தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல இரட்டிப்பு வருமானத்தை பார்க்கலாம். தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழில் சிறப்பாக அமையும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல பணவரவு, பொருள் வரவு இருந்த போதிலும் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். அப்புறம் செலவு பண்ணிவிட்டு ஐயோ இதுக்கு போய் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களிடையே கூட கருத்து வேறுபாடு வரலாம். எச்சரிக்கையோடு இருந்துங்க. மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ரமாக இருந்தது. இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த லக்னமாக இருக்கட்டும், உங்கள் லக்னம் எந்த இடத்துல வேணாலும் குரு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரம்னு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த குரு வக்ரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கா, இந்த 120 நாளும் உங்களுக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. உங்கள் கோர்ட்டில் கேஸ் எதாவது நிலுவையில் இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், டெஃபினட்டாக. இது மட்டும் இல்லை, எதிர்ப்புகள் அலுவலகத்திலேயும் இல்லை மற்ற எதிர்ப்புகள் இருந்தாலும் விலகும். தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.